திருச்சி தேர்தல் முடிவு வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பதவி ஏற்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20 நாட்களாக நேரடியாக மக்கள் கிட்ட தளபதி பேசி நம்ம கேட்கல. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திருச்சிக்கு முதல் முறையாக பயணிக்கிறாரு. திருச்சி போயிட்டு அங்க மக்கள் சந்திப்பு ஒரு தனியார் கல்லூரியில நடக்குது. எல்லா மக்கள் சந்திப்புகளையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை சார்பாக பொதுச் செயலாளர் கொடுக்கக்கூடிய காமனான ஒரு அறிக்கை. யாரும் வண்டியை பின்தொடர்ந்து பைக்கிலேயோ இல்லை கார்லயோ வந்து பின்தொடர்ந்து வர வேண்டாம். ஆபத்தான முறையில பயணிக்க வேண்டாம். பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், உடல் ஒரு நிலை சரியில்லாதவர்கள் இவங்கெல்லாம் யாரும் அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டாம். இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா ஒரு 5000 பேருக்கு மட்டும் பாஸ் கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்டா இருக்கு. அதனால பாஸ் இல்லாதவங்க, அனுமதி இல்லாதவங்க தயவு செஞ்சு வர வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பலமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம மக்கள் சந்திப்புல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ மக்களுடைய பாதுகாப்புல அக்கறையோட செயல்படுவாங்க அப்படின்றத நம்புறோம். ஸோ கடந்த ஆட்சி மாதிரி இல்லாமல் இந்த ஆட்சி செயல்படும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இந்த மக்கள் சந்திப்பு ரொம்ப நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எதிர்பார்ப்பு? சார் என்ன பேசுவாரு, அதுல இருந்து என்ன குறை கண்டுபிடிக்கலாம், எப்படி அதை வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு பேனா பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு இந்நேரம் எங்கேயாவது ரூமை போட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு இனி என்ன பேசினாலுமே தீனிதான். போட்டு கதறு 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 கதறுன்னு போட்டு சோசியல் மீடியால கதற போறாங்க. டுட்டுகளா போட்டு தள்ள போறாங்க. எவ்வளவு பேசினாலும் பேசாத விஷயங்களை கையில தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதை பேசினாரா, இப்படி பண்ணாரா, இங்க போனாரா, இதை செஞ்சாரா, இந்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டாரா, இப்படிதான் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நைட்டு பெரிய கதறல்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த குரூப்பை கதற விடுறதுல மாஸ்டர் அவரு. அதுதான் நான் சொல்றேன். என்ன பண்ணாலும் கதற விட்டுவிட்டு இப்படி வந்து பாவத்தை கொட்டிக்கிறீங்களே தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களே அப்படின்னு தான் கேட்கணும். அதை தாண்டி முந்தா நாள் நினைக்கிறேன் கோயம்பேட்டில் ஒரு சம்பவம் நடந்துருங்க. சென்னையில ஒரு அந்த தனியார் ஏசி பார், அந்த பார்ல போயிட்டு ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. இந்த பிரச்சனை முடிஞ்சு கார்ல அந்த சண்டை வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டை முடிஞ்சு வெளியே வந்து பைக்ல போனவங்கள கார் ஏற்றி ஒருத்தன் கொண்டிருக்கான். கார் ஏற்றி கொண்டிருக்கான். ஒரு இளம் பெண் இறந்திருக்காங்க. அவங்க யாரு என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இலங்கை தமிழர்கள் வந்தவங்க, இங்க வந்து அகதிகள் முகாமில் இருக்கிறவங்க, அது மூலமா வந்து இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவங்க. நேற்று சாயந்தரம் வரைக்கும் அந்த பையன் யார் கார் ஏற்றி கொண்டா இந்த டீட்டெயில்ஸ்லாம் பெருசா வரவே இல்லை. அதற்கு பிறகு அந்த செய்திகள்ல இருந்து அந்த அந்த அடிப்பட்ட நபர்கள்ல ஒரு பையன் வந்து பேசுறான். அவன் யாரு என்னன்றத சொல்றான். அதுக்கப்புறம் போட்டோஸ் வெளியே வருது. அப்புறம் தான் தெரியுது திமுக கொடி கட்டின காரு, இந்த பையன் திமுக காரன் அப்படின்றத தெளிவா வந்து எடுத்து சோசியல் மீடியால பசங்க போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்குள்ளார சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஆட்சிக்கு வந்த உடனே இப்படி ஆயிடுச்சு தெரியுமா, தூய சக்தி தீய சக்தி என்னன்னு தெரியுமா, அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சவங்க இந்த மேட்ரு வெளியே வந்தோன்னு வாயை திறக்கலங்க. இந்த மேட்ரு வெளியே வந்தோன்னு வாயை திறக்கல. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை ஸ்டாலின் சொன்னாரு, இது இன்னமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு பாருங்க. அப்போ புரியல, இப்ப எனக்கு புரியுது. இப்பதான் புரியுது. இப்பவும் கொடி கட்டின கார்ல எங்க ஆளுங்க இப்படித்தானே பண்ணுவானுங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது கட்சிக்கே வந்து கெட்ட பேர், திமுக கட்சிக்கே ஒரு கெட்ட பேர். ஏன்னா ஒரு இளம் பெண்ணு காரை ஒரு முறை ஏற்றி இடிச்சுட்டு சரியா இடிக்கலன்னு திரும்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து திரும்ப 2ஆம் முறை இடிச்சிருக்கான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆதிக்க மனப்பான்மை, ஒரு அதிகார போதையில இருந்திருப்பான்னு பாருங்களேன். நான் கட்சிக்காரன்டா, என் கொடி கட்டின கார்ல எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, தாவேக்காவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு செயல் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒண்ணு. நாளொரு பொழுதும் இந்த மாதிரி திமுக காரங்க செய்யற அராஜகத்துக்கெல்லாம் தாவேகா முத்திரை குத்துற வேலையை வந்து சில ஊடகங்கள் செய்யுது. சன் நியூஸுக்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் இந்த ஊடகம்ன்ற பேரை வந்து அவங்களுக்கு மாத்திடலாம், வேற மாதிரி வச்சுக்கலாம். அது மீடியா இல்லை, அது வேற ஐடியா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கேவலமா இறங்கி போயிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை ஒருத்தனும் பிக்கப் பண்ணல. நேற்று சோசியல் மீடியால போட்டு அடிச்சு பொழந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி இன்னைக்கு தான் கொஞ்சமா நியூஸ் வெளியே வருது. சரி, இந்த மாதிரியான வேலைகள்லாம் திமுகவினர் ஈடுபட்டுக்கிட்டு ஒரு பக்கம் நாங்க தான் எதிர்கட்சியா இருந்தா நாங்கெல்லாம் என்னெல்லாம் செய்வோம் தெரியுமான்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி நாங்க மீட்டிங் நடத்துறேன்னு சொல்லி ட்ரோல் ஆகின்னு எதுக்கு இந்த வேலை? நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடத்துலயும் மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தாவேகாவினர் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 60 வருஷமா அடப்பு, என்னடா இது நீங்க ஒரு கையெழுத்துல சரியாகிறதா இத்தனை வருஷமா இழுத்துட்டு வந்தீங்கன்ற மாதிரி பொதுமக்கள் நிறைய பேர் கேட்கறாங்க. சிம்பிளா முடிகிற சில விஷயங்கள், அடிப்படை பிரச்சனைகளை நீங்க இத்தனை வருஷமா எங்களை கெஞ்ச விட்டு கதற விட்டு திரிய விட்டீங்களா இத்தனை முறை கவர்மெண்ட் ஆபீஸுக்குன்னு சொல்லிட்டு திட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தோத்தம் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. திரும்பவும் நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. அதையாவது பொறுப்புணர்ந்து கொஞ்சமாவது ஏதாவது சமூக பொறுப்போடு நடந்துங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி உங்க கட்சிக்காரன் கார் ஏற்றி கொலை பண்றதும் அந்த பக்கம் வேற ஏதாவது பண்றதும் இப்படி வந்து இப்படி மாட்டின முழிச்சிங்கன்னா என்ன பண்றது?
எனக்கு ஒன்றும் புரியல. திமுக எதை நோக்கி போகுது அப்படின்றதே புரியல. இதை விட்டுட்டு குடும்பத்தோட மைசூருக்கு போயிருக்காங்க. குடும்பத்தோட மைசூருக்கு நேற்று சவுக்கு வந்தவனே நேற்று செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று நேட்டாரு சவுக்கு குடும்பத்தோட முதல்வர் ஃபேமிலி மைசூர் போயிருக்காங்களே, காரணம் தெரியுமா? பிஜேபியோட டீலிங், பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சவுக்கு போட்டிருக்காப்புல. அது ஆரம்ப புள்ளி இப்படித்தான் வந்து ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகும்போது நமக்கு இதெல்லாம் ஒரு எப்படிறா, அதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்னு தான் இருக்கும். இதே மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தாவேக ஆட்சியை கலைச்சி அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக வந்து ஆதரவு கொடுக்க போகுதுன்னு ஒரு நாள் பேச ஆரம்பிக்கும் போது அதை ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்ட எல்லாருக்குமே சும்மா எதையாவது உருட்டிக்கிட்டு இருக்காது சோசியல் மீடியால பேசுற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய தலைவர்கள்லாம், கட்சி தலைவர்கள்லாம், கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேசதான் இவங்க அமைதியா இருக்கதான். டேய் என்னடா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, உன் பாயிண்ட் வந்துருச்சு பேசுறா அப்படின்னு கேட்டா கூட முதல்வர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கழகத்துக்கு நல்லதுக்கு தான் எடுப்பார், தமிழ்நாட்டு மக்கள் நல்லதுக்கு தான் எடுப்பார். அதனால எல்லாத்துக்கும் நாங்க வந்து தலையாட்டுவோம், செவி சாய்ப்போம்னு குத்தடிமைகள்ன்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியே அங்க இருந்த ஒருத்தர் பேசினார், முக்கியமான தலைவர். அவர் யாருன்றத செய்தியில பார்த்திருப்போம். இவங்க இன்னொருத்தர் பேசினாரு. ஸோ அந்த மாதிரி எந்த எல்லைக்கும் போகக்கூடியது. இவங்களுக்கு என்னன்னா பொறுத்துக்க முடியலைங்க. நம்ம வந்து இத்தனை வருஷமா ஆண்ட பரம்பரை, நம்ம ஆண்ட பரம்பரை நம்மளை எதிர்த்து ஜெயிச்சு ஒருத்தர் புதுசா வந்த சின்ன பையன் வந்து இன்னைக்கு ஆட்சியில உட்காந்துட்டான். அப்புறம் நாளைக்கு நம்மளை யார் மதிப்பா? இன்னைக்கே யாரும் மதிக்கல, ஆட்சியில் இருக்கும்போது நம்மளை யாரும் மதிக்கல, இதுக்கப்புறம் யார் மதிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு மனசுக்குள்ளார வெம்பி 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 எப்படியாவது ஆட்சியை கழிச்சணும், எப்படியாவது கெட்ட பேர் வர வச்சணும். சுத்தி 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 நேற்று கூட எங்க வீடு கதவை திறந்து நான் உள்ள போறேன். மேல் போர்ஷன்ல வாடகை இருக்கிறவங்க நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நியூஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து கோயம்பேட்டில் நடந்த இஷ்யூ போகுது. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, அது வரைக்கும் அவன் திமுக காரன், திமுக கொடிக்கட்டின காரு அந்த இதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க நியூஸ் பார்த்துக்கிட்டே பேசுறது எனக்கு கேட்குது கதவு திறக்கும் போது. இந்த திமுக காரங்களும் ஒரு வேலை இதெல்லாம் பண்றானுங்களோ, இந்த ஆட்சி கெட்ட பேர் வரணும்னு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்காருங்க. நானுமே யோசிச்சேன், என்னடா இது மக்களும் வந்து நம்மள மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அவன் நினைச்சது உண்மை. அதுதான் சாயந்தரம் நியூஸா வெளியே வருது. என்னடா இது இப்படி பண்றீங்க, இந்த ஆட்சி கெட்ட பேர் வருது, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்க போல திமுக. அதனாலதான் இன்னைக்கு மைசூர்ல போய் அங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் பாஜக எதிர்ப்பு முனையெல்லாம் அப்படியே அந்த முனைகள்லாம் வந்து அப்படியே மங்கி போய் வரும். 2029 தேர்தலுக்கு முன்னாடியே இங்க பாஜக எதிர்ப்புன்ற விஷயத்த தூரம் வச்சுட்டு இது வந்து தாவேக எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிக்க போறாங்க. இப்ப வந்து எல்லாம் தனித்தனியா வந்து ஒருத்தர் எதிர்த்தாங்க. அடுத்த முறை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் எதிர்க்க போறாங்க. காங்கிரஸ் கூட்டணியோட ஒரு கட்சி அப்படியே ஜம்முன்னு நின்று அந்த முறை ஒரு வரலாற்று சிறப்பான தேர்தலை முடிவை 2029 மக்கள் கொடுப்பாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூரன் KR.